தொழில்துறைக்கு அனுப்பிவிடுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஏதாவது உண்மையை சொன்னால் அது அரசியலாக்கிடுறீங்க. ஆக்சுவலாக அது இந்த துறைக்கே வந்திருக்கக்கூடாது. இது இன்று சட்டசபையில் பேசிய அமைச்சர் பிடிஆர் தான் உண்மையே பேச முடியவில்லை, அவ்வாறு பேசிவிட்டால் அதனை அரசியலாக்கி விடுகிறார்கள் என அதிருப்தியுடன் பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் 27 பொதுவாக கருத்தடிப்படையில் எந்த கோரிக்கையும் இல்லாமல் 38 தொழில்நுட்ப பூங்கா வேண்டும் என்ற கோரிக்கைகள். அதை நான் கேட்டுக்கொள்வது மாண்புமிகு பேரவைத் தலைவர், இனிமேல் அந்த கோரிக்கைகள்லாம் இந்த துறைக்கு அனுப்பாமல் தொழில்துறைக்கு அனுப்பிவிடுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஏதாவது உண்மையை சொன்னால் அது அரசியலாக்கிடுறீங்க. ஆக்சுவலாக அது இந்த துறைக்கே வந்திருக்கக்கூடாது. இது 12-13 வருஷமாக இதே வழியில் தான் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே 7,000 சொச்சம் இருந்ததை கிட்டத்தட்ட 28,000 என்னமோ உயர்த்தி இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் முன் வந்து சேவை மையம் நடத்தணும் என்று கேட்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வழங்குவதற்கு நாங்கள் தயார். எங்களுடைய இலக்கு கிராமப்புறங்களில் ஒரு 2-3 கிலோமீட்டர் மேல் பயணிக்க தேவைப்படக்கூடாது யாருக்கும். நகர்ப்புறங்களில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் ஒரு சேவை மையம். யாருக்கெல்லாம் தேவையோ எத்தனை சேவைகளை அதில் செய்ய முடியுமோ. இன்ஃபேக்ட் நான் கூற வேண்டியது, மாண்புமிகு போக்குவரத்து கழகத்துறை அமைச்சரோடு இணைந்து அடுத்த வாரம் அமைச்சர் அறிவிக்கப் போகிறார். பஸ் சேவைக்கு டிக்கெட் எல்லாமும் சேவை மூலமாக வாங்கலாம் என்றது, ஒரு ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.